வணக்கம். புதுவை திருபுவனை பகுதியில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டதை அடுத்து பள்ளியில் போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் தாசில்தார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை திருபுவனையை அடுத்த மதகடிப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் மதகடிப்பட்டு பாளையம் ஆண்டியார் பாளையத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட மாணவனான பாலமுருகனை திருபுவனை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் போராட்டம் செய்தனர். இந்த மோதல் கலவரமாக மாறி ஆண்டியார் பாளையத்தைச் சேர்ந்த மாணவன் மதன் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் தலைமையிலான போலீசார் மோதலை தடுத்து நிறுத்தி அனைவரையும் விரட்டி அடித்தனர். பின்னர் எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. எனினும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எஸ்பி தெய்வசிகாமணி, தாசில்தார் யஷ்வந்த் ஐயா ஆகியோர் விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மாணவர்கள் எதிர்தரப்பினர் தங்களை சாதியின் பெயரை சொல்லி பள்ளியில் புகுந்து தாக்கியதாகவும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவரை பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு எஸ்பி மாணவர்களை தாக்கியது குறித்து இரு தரப்பினரையும் அழைத்து பள்ளி முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்று கூறியதும் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை நேரு வீதி அண்ணா சாலையில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை போக்குவரத்து போலீசார் அதிரடியாக அகற்றினர். புதுவை முக்கிய சாலைகளில் நாளுக்கு நாள் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அண்ணா சாலையில் உள்ள கடைகளில் வியாபாரிகள் தங்களது விளம்பரத்திற்காக அறிவிப்பு பலகைகள் மற்றும் விற்பனை பொருட்களை நடைபாதையில் வைப்பதால் சாலையில் பாதசாரிகள் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. அதனால் போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீசார் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அதேபோன்று பெரிய கடை போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் சஜித் தலைமையில் நேரு வீதி நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த கடைகளின் பொருட்களை அப்புறப்படுத்தி வேனில் ஏற்றி காவல் நிலையம் எடுத்துச் சென்றனர். இதனை கண்டித்து வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இனிமேல் நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டோம் என கேட்டுக்கொண்டதன் பேரில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஒப்படைத்தனர். ஒரே சமயத்தில் இரு முக்கிய வீதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவையில் நீதிமன்ற உத்தரவை மீறி பாட்டாளி மக்கள் கட்சியின் விளம்பர சுவரொட்டிகளை அகற்றும் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்பட உள்ளதாக மாநில செயலாளர் அனந்தராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வரும் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் சமூக ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து புதுவையில் அனைத்து தொகுதியிலும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் விளம்பரம் செய்து வருகின்றனர். ஆனால் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் விளம்பரங்களை அழிக்க உத்தரவிட்டார். இதுகுறித்து கட்சி சார்பில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்ததில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வரும் வரை எந்த ஒரு கட்சியும் விளம்பரம் செய்ய உரிமை உண்டு என்பதால் ஆட்சியரின் உத்தரவுக்கு தடை பிறப்பித்தது. நீதிபதி சசிதரன் உத்தரவிட்டார். ஆனால் அதன் பிறகும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் விளம்பரங்களை மட்டும் அழித்து வந்ததாக தொண்டர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பாரபட்சமாக அதிகாரிகள் நடந்து கொள்ளும் இப்பிரச்சனையில் முதல்வர் தலையிட்டு சிலரின் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மேலும் மாவட்ட ஆட்சியர் செல்லும் வழியில் எவ்வளவோ விளம்பரங்கள் இருக்கும்போது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் விளம்பரங்களை மட்டும் அழிக்க உத்தரவிட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர உள்ளதாக கூறியுள்ளார். புதுவை கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டும் கோமாரி நோய் தாக்குவதற்கு தரமற்ற ஊசிகள் காரணம் என்று கால்நடை வளர்ப்போர் மற்றும் பால் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கால்நடை வளர்ப்போர் மற்றும் பால் விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை கால்நடை பராமரிப்பு துறையில் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பு ஊசி போட்டும் கோமாரி நோய் மாடுகளை தாக்கியுள்ளதாகவும் அதற்கு காரணம் ஊசியின் தரக்குறைவுதான் என்றும் மேலும் சினை ஊசியும் தரம் இல்லாமல் உள்ளதோடு மட்டுமின்றி ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனைகளிலும் மருந்துகள் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது என்றும் மேலும் கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகளுக்கு அரசு மானிய விலையில் மாடுகள் கொடுத்தால்தான் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து பாலின் உற்பத்தியும் பெருகும் என்றும் ஆனால் புதுவையில் கடந்த 7 வாரமாக பாண்லே பால் 10,000 லிட்டர் குறைவாக அனுப்புவதால் மக்களுக்கு பாண்லே பால் கிடைக்கவில்லை என்றும் எனவே இப்பிரச்சனையில் அரசு தலையிட்டு உடனடியாக இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டு புதுவை மக்களையும் மாடுகளையும் வாழ வைக்கும்படி கேட்டுக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது.
புதுவையில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு வருமான உச்சவரம்பை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின்படி வீடு கட்ட குடிசை மாற்று வாரியம் சார்பில் ஆதி திராவிட மக்களுக்கு 4 லட்சம் ரூபாயும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதில் வருமான உச்சவரம்பு ஆதி திராவிட மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எனவும், மற்றவர்களுக்கு 24,000 ரூபாய் எனவும் இருந்து வந்தது. இந்நிலையில் பிற சமூகத்தினருக்காக உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தனர். மேலும் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர். இந்த கோரிக்கை சட்டமன்றத்திலும் வலியுறுத்தப்பட்ட போது வருமான உச்சவரம்பை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். மற்றும் வருமான உச்சவரம்பை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அதற்கான கோப்புகளை தயார் செய்ய குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயனுக்கு உத்தரவிட்டார். அதன்படி கோப்புகள் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் அலுவலகம் மூலம் ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பை 24,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை அரசு பள்ளியில் ஆபாச படம் பார்த்த 4 ஆசிரியர்களை பணியிடம் நீக்கம் செய்து கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் உத்தரவிட்டுள்ளார். புதுவை அரும்பார்த்தபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியர்கள் ஆபாச படம் பார்த்ததாக புகார் எழுந்ததை அடுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் மற்றும் அதிகாரிகள் பள்ளிக்கு சென்று ஆய்வு நடத்தி பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோரிடம் ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் கல்வி அமைச்சர் தியாகராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வேறு பள்ளிக்கு மாற்றுவது மட்டும் தீர்வாகாது, அவர்கள் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அதன் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் சிவக்குமார், அப்துல் ரஷீத், அப்துல் மாலிக், அன்பழகன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டார். தொடர்ந்து 12வது நாளாக நீடித்து வரும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் ஆதரவு தெரிவித்து வாழ்த்தி பேசினார். புதுவை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே தனியார் பள்ளி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியும் சம்மேளனத்துடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக சம்மேளனம் அறிவித்ததால் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையை சம்மேளன நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி மேற்கொண்டார். மேலும் வரும் திங்கட்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உண்ணாவிரதத்தை வாபஸ் பெறவும் அவர் வலியுறுத்தினார். அதற்கு ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுத்த பிறகுதான் இங்கிருந்து செல்வோம் என்று கூறி போராட்டத்தை கைவிட மறுத்தனர். இதனால் நிதி உதவி பள்ளி ஆசிரியர்களின் போராட்டம் 12வது நாளாக நீடித்து வருகிறது. எனவே கோப்புகளை ஆய்வு செய்து அதிகாரிகள் கையெழுத்திட்ட பிறகே போராட்டத்தை வாபஸ் பெற சம்மேளனத்தினர் முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் 12ஆம் நாள் போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு தந்து வாழ்த்தி பேசினார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். புதுவையில் வேலைவாய்ப்பு நகல் அட்டையை எரித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் நிலையில் பல்வேறு துறைகளில் முறைகேடாக ஆட்கள் திணிக்கப்படுவதை கண்டித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் இளைஞரணி தலைவர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பெயர் பலகைக்கு கருப்பு மை பூசும் போராட்டத்தை துவக்கினர். தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு அலுவலக நகலை எரித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியும் போலீசாரை தள்ளிக்கொண்டு பெயர் பலகையில் கருப்பு மை பாக்கெட்டுகளை வீசினர். இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இச்சம்பவத்தில் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை நேற்று 28ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ராஜநிவாசில் சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் புதுவையில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பற்றியும், காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம், இளம் வழக்கறிஞர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், ரோடியர் மில் தொழிலாளர்களின் பிரச்சினை, ஏனாம் மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்குவது குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது.
ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 7 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 45 பேர் காயமடைந்துள்ளனர். நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது என்றும் இதனால் அணு உலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் அந்நாட்டு செய்தி நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராஸ்ஜன் நகருக்கு வடகிழக்காக 14 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்திற்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் புஷர் அணுமின் நிலையம் உள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 45 பேர் காயமடைந்துள்ளனர். நிலநடுக்கத்தினால் அணு உலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவில் முதலாக அச்சடிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமய கோட்பாடுகள் அடங்கிய பழமை வாய்ந்த புத்தகம் 87 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. வட அமெரிக்காவில் கடந்த 1640 ஆண்டில் தி பேசாம் என்ற புத்தகம் அச்சடிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களின் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஹீப்ரு மொழியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல் பதிப்பாக 1700 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அவற்றில் இப்போது 12 புத்தகங்கள் மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. மாசசூட்ஸில் உள்ள புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை முதலாக அச்சடித்துள்ளனர். இந்நிலையில் நியூயார்க்கில் உள்ள சோத்பி என்ற ஏல நிறுவனம் இந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை ஏலத்தில் விட்டது. குறைந்தபட்ச தொகையாக 37 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. கடைசியில் ஒருவர் 87 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார். அவரது பெயர் விவரம் வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவில் முதலாக அச்சடிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமய கோட்பாடுகள் அடங்கிய பழமை வாய்ந்த புத்தகம் 87 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2010 சோத்பி நிறுவனம் ஏலம் விட்ட ஃபோர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற புத்தகம் 71 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.